தொல்லை தரும் 8ஆம் இடம். பொதுவாக ஒருவரது வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற இரக்கங்களையும் பிரச்சனைகளையும் அறிய உதவுவது 8ஆம் இடமாகும். எட்டுக்குடையவனின் திசா புக்தி மற்றும் அதில் அமர்ந்துள்ள கிரகங்களின் திசா புக்தி போன்றவை நடைபெறும்போது ஜாதகருக்கு பிரச்சனைகளும் சங்கடங்களும் பெருமளவில் ஏற்படும். ஜென்ம லக்னத்தில் எட்டுக்குடையவர் இருந்திட பிறந்தவருக்கு வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும். மனத தளர்ச்சியும் சோர்வும் ஏற்படும் இருக்கும். ஏதாவது ஒன்று ஏற்பட்டு ஜாதகரது நிம்மதியை கெடுத்து வருத்தப்பட வைத்துவிடும். தன் குடும்ப வாக்குஸ்தானம் என்னும் 2ஆம் பவதில் எட்டுக்குரியவர் இருந்தால் தொழில் அல்லது உத்தியோகத்தில் பிரச்சனைகள் தலைதூக்கிக் கொண்டிருக்கும். ஒரு கட்டத்தில் மனம் வெறுத்து ஜாதகர் அதை விட்டு விலகி வேறொரு தொழில் அல்லது உத்தியோகத்துக்கு அலையும்படி நேரும. எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை ஏற்பட்டு பணத்துக்காக அலைய நேரிடும். குடும்பத்தில் நிம்மதியிருக்காது. அவரசு பேச்சே மற்றவர்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரும். 3ஆமிடத்தில் எட்டுக்குரியவர் இருக்க பிறந்தவர் சகோதர சகோதரிகளுடன் சுமூகமான உறவு இல்லாதபடியும் கடுமையான சொற்களைப் பேசி மற்றவர்களின் வெறுப்புக்கு ஆளாகும் நிலையை தரும். 4மிடத்தில் எட்டு இக்குரியவர் இருந்தால் தகப்பனார் தேடி வைத்த சொத்தை அழிப்பவராகவும் குழந்தைகளுடன் கருது வேறுபாடு கொள்பவராகவும் மனை வீடு வாகனம் இவைகளில் பிரச்சனை எதிர்கொள்பவராகவும் இருப்பார். 5மிடத்தில் எட்டு இக்குரியவர் இருந்தால் நிலையில்லாத புத்தியும் நிதானமில்லாத போக்கும் அரசாங்கத்தால் தொல்லையும் தரம் குறைந்தவர்களுடன் தொடர்பும் அதனால் அடிக்கடி பிரச்சனைகளைச் சந்திப்பதுமாக இருக்கும். 6மிடத்தில் எட்டு இக்குரியவர் இருந்தால் மற்றவர்களுடன் மனக்கசப்பும் அடிக்கடி சண்டை சச்சரவுக்கு ஆளாகுதலும் நேரிடும். எட்டுக்குரியவருடன் சுக்கிரன் மற்றும் சனி இருந்தால் ஜாதகருக்கு அடிக்கடி நோயேற்படும். 7மிடத்தில் எட்டு இக்குரியவர் இருந்தால் ஒழுக்கமில்லாதவர்களுடன் தொடர்பும் ஆசன வாயில் நோய் தொல்லையும் வரும். எட்டுக்குரியவர் அசுபர்களுடன் சேர்ந்து 7ஆமிடத்தில் இருந்தால் பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும். செவ்வாய் எட்டுக்குரியவருடன் சேர்ந்து இந்த பாவத்தில் இருந்தால் ஜாதகர் அமைதியாகவும் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து போராடுபவராகவும் இருப்பார். எட்டுக்குரியவர் எட்டிலேயே இருந்தால் ஜாதகருக்கு நிறைந்த ஆயுளும் அதிகமான நிலபுலன்களும் மற்றவர்களால் அறிய முடியாத இரகசிய விவகாரங்களில் ஈடுபடுபவராகவும் ஜாதகர் இருப்பார். பாக்கியஸ்தானம் என்னும் 9ஆமிடத்தில் எட்டுக்குரியவர் இருந்தால் ஜாதகருக்கு தகப்பனாருடன் சுமூகமான உறவிருக்காது. முன்னோர்களின் சாபம் இவரது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடும். மனதில் எப்போதும் ஏதாவது குழப்பமும் தேவையற்ற பயமும் இருக்கும். இவருடன் நீண்ட காலம் யாரும் பழக மாட்டார்கள். தொழிலில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்பட்டபடி இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது. அடிக்கடி தொழிலல்லது உத்தியோகத்தை விட்டு விட்டு வேற தொழில் அல்லது வேலை தேடும் அவல நிலைக்கு ஆளாக நேரிடும். ஜாதகத்தில் எட்டுக்குரியவர் 10ஆம் பாவத்தில் இருந்தால் வேலையில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடத்தில் அவமானங்களும் வேலைப்பளு ஊதிய குறைவு மரியாதை குறைவு போன்ற அதிருப்தியான பலன்களை அதிகம் சந்திப்பர். லாபஸ்தானத்தில் எட்டுக்குரியவர் இருந்தால் அவர் ஈட்டும் வருமானம் பல வழிகளிலும் கரைந்து காணாமல் போய்விடும். இவரது உழைப்பை பலரும் உறிஞ்சி பயனடைவர். பிள்ளைகளால் மனக்கசப்பும் அதிருப்தியும் இருக்கும். 12ஆமிடத்தில் எட்டுக்குரியவர் நின்றிட்டால் வேலையில் கெட்டிக்காரனாக இருந்தாலும் விருப்பம் இல்லாமல் வேலை செய்வது இல்லாவிட்டால் மனம் போனபடி சுற்றுவது அல்லது முடங்கி கிடப்பது என்று தன் விருப்பப்படி நடந்து கொள்ளும் போக்கு காணப்படும்.